லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. நேற்று அருள் ஆறுமுகம், நம்ம விவசாயி, குண்டாஸ் விவசாயி, அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஆமாம், நம்மகிட்ட பேட்டி கொடுத்துட்டு போனார். முதல் நாள் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் பேட்டி கொடுக்கும்போதே சொன்னார் அவர், நாங்கள் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் பண்ண போகிறோம். இந்த மலப்பம்பாடி, திருவண்ணாமலையில் மலப்பம்பாடி அந்த ஏரியிலேருந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மாநாட்டுக்கு இது பண்ணுறாங்க, நிறுத்துகிறாங்க. 2000 லோடு நம்ம போட்டுருக்காங்க. அதை கண்டித்து இது பண்ண போகிறோம். ஒருவேளை கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேட்டி நம்மகிட்ட கொடுத்தாரு அவர். ஆனால் என்னென்னா, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு கைது இருக்கும்ல, அப்படி ஒரு கைது நடவடிக்கையாக இருக்கும். பிறகு விட்டுருவாங்க. அந்த நிகழ்ச்சியை மாநாடு நடந்துச்சுல, திமுகவுடைய மாநாடு, அதுக்காக தான் அதை. அதனால் முதல்வர் வராரு, அந்த நேரத்தில் இவங்க கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரினால ஒரு இதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இவர் இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிற உள்ளே அவரை தூக்கிட்டாங்க போல இருக்குது. அடுத்ததாக அவங்க அமைப்பு நிர்வாகிகள், உழவர் உரிமை இயக்கம்னு நினைக்கிறேன், அந்த அமைப்பு நிர்வாகிகள் எல்லாரையுமே வரிசையாக ஒவ்வொருத்தரையாக அந்த மாவட்டத்தில் தூக்கியிருக்காங்க. அதில் கொடுமை என்னென்னா, அங்கே நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வேற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. அவங்களையும் தூக்கியிருக்காங்க. பச்சை துண்டு போட்டிருந்தா விவசாயின்னு தூக்கிட்டாங்க. அதில் இன்னும் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா, 2 பேர் அந்த வழியாக முருகன் கோயிலுக்கு மாலையை போட்டுட்டு பச்சை துண்டை போட்டு வந்திருக்காங்க. பொடி அவனையும் பொடி அப்படின்னு அவங்களையும் தூக்கி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன், அது எவ்வளோ வேதனையானதுன்னா, தமிழ்நாட்டில் விவசாயிகள் மீது குண்டாஸ் போடக்கூடிய அரசு, ஆட்சி அதிகாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. திராவிட மாடல் வெளியெல்லாம் பேசிக்கிட்டாங்க, வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. சும்மா சங்கிகள் ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் நடத்துகிறது என்னது? விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டுறீங்க. இப்போ 22 பேரை 23 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே, மாநாடு முடிஞ்சு போச்சு இல்லை? அப்போ ஏவாவேலு எவ்வளோ செல்வாக்காக இருக்கார் அப்படிங்கிறது பாருங்க. இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஏரி, அது பல இடங்களில் மாவட்ட நிர்வாகத்துக்கு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. முறைப்படி எல்லா எதிர்ப்புகளும் பண்ணியிருக்காங்க. உச்சகட்டமாக இந்த மாநாடு நடக்கும்போது கவன ஈர்ப்புக்காக ஒன்றும் பண்ணணுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி வேடிக்கை பார்க்க வந்தவன், வேற ஒரு அமைப்பு பிட் நோட்டீஸ் கொடுக்க வந்தவங்க, கோயிலுக்கு போக வந்தவன்ட்டு எல்லாரையும் எல்லாத்தையும் தூக்கி 22 பேரை தூக்கி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க, பொய் வழக்கு. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது. இந்த பற்றி வெளியே செய்திகளே இல்லை. பெருவாரியாக விவசாயிகள் இப்படி கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியே இல்லை. அந்த லட்சத்தில் எல்லா ஊடகங்களையும் மிரட்டி அவர்களை தங்களுடைய கைப்பாவை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு புனித ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த திராவிட அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எங்கே போய் சொல்கிற இந்த கொடுமை? வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிகழ்வு. அந்த விவசாயிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இங்கே ஜனநாயகம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. எல்லாரும் அவர்களுடைய கருத்தை, உரிமை, ஆட்சி நடக்கிற அவலத்தை பேசுகிறதுக்கான சூழல் இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக ஆட்சி. இது ஜனநாயகத்தின் பேரில் நடக்கிற சர்வாதிகார ஆட்சி மாதிரி இருக்குது. ஒரு 2-3 நாளாகவே நிறைய வீடியோ ஷேராகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பினர்கள் தமிழ்நாட்டு பேருந்தில் தமிழ்நாடுன்ற பெயர் வரல அப்படின்றத ஒரு பெரிய பேசப்பட தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. கண்டிக்கிறோம். திமுக ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். அந்த காணொலியில் பார்த்தேன். அந்த பேருந்துகள் எல்லாம் அரசு பேருந்து அப்படின்றதுக்கு அதை எல்லா மாநிலங்கள்லையும் அந்த மாநிலத்தோட பெயரோட அந்த பேருந்துகள் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆள்றது திராவிடர்கள்ல, திராவிடத்தின் பேரில் இருக்க தெலுங்கர்கள்ல. அப்போ இவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்னு வைக்கிறது அவ்வளோ உறுத்தலாக இருக்குது. இல்லை, அதில் இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தது. இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு தானே இருந்தது. தமிழ்நாடு அரசு பெருசாக இருக்காம். அதான் தமிழ்நாடுங்கிற பேர் அது உறுத்தலாக இருக்குங்க, பெருசாக இருக்கிறது இல்லை, உறுத்தலாக இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிறது. அப்போ இவர்களை யோசிச்சு பாருங்கள். சங்கரலிங்க நாடார் மட்டும் உயிர் தியாகம் செய்யலை தமிழ்நாடு அப்படின்னா இவர்கள் திராவிட நாடுன்னு வச்சுருப்பாங்க.
இப்போ தமிழ்நாடுன்னு அரசு பேருந்து கழகம் போக்குவரத்து கழகம் வைக்கிறது தான் இவர்களுக்கு சங்கடமாக இருக்குது. அதே திராவிட அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சா கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ பெருசாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ தமிழ்நாடு இருக்கிறது பிரச்சனை. இதை மானங்கட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள் இன்க்ளூடிங்னா நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான். நமக்கு யாருக்குமே சொரணை வரலை. தமிழ்நாடு நம்ம எல்லாம் வந்து இது சம்மந்தமாக செய்தி எழுதுறோம். நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பாண்டிச்சேரியும் சமீபத்தில் பார்த்தோம். ஆமாம், நம்மெல்லாம் வந்து அதை ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் செய்தியாக போட்டு கண்டிச்சுட்டு போயிட்டோம். ஆனால் நம்மளெல்லாம் நீங்களாம் மானங்கட்ட பயல்கடா தமிழ்நாட்டில் இருக்கவனுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள், தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து அதை வர்ற பேருந்துகளில் அவர்கள் எழுதியிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் அவர்கள் கன்னடர்களுடைய ஆதிக்கத்துக்கு நடுவில் வாழ்கிறவங்க. அங்கே தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை வந்தால் முதல்ல அங்கே தமிழர்களில் தான் போட்டு பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதுக்கு நடுவுலையும் அவன் இன உணர்வோட மொழி உணர்வோடு அவன் வந்து சுத்தமாக இருக்கான். அவன் எழுதுகிறான், தமிழ்நாடுன்னு எழுதுகிறான். முன்னாடி இல்லை மற்ற மாநில பேருந்தை பார்க்குறாங்க, அது அந்தந்த மாநிலத்தினுடைய பெயர் வந்து குறிப்பிட்டிருக்கேன். ஆனால் தமிழ்நாடை பார்க்கும்போது வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக சங்கடம் தானே. இப்போ அவர்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க. அவங்க கர்நாடகாவை சேர்ந்த தமிழர்கள். அதெல்லாம் அந்த மாநிலத்தின் உரிமையை பார்க்க தான் அவங்க நிற்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஒரு பேருந்து இந்த லட்சத்தில் வருதுங்கிற இயலாமை ஆற்றாமையில் அதை வந்து செய்கிறாங்க. நான் எப்படி நம்மளாம் வெக்கப்படணும். நாம் வெக்கப்படுறதை விட இந்த அரசு வந்து வெக்கப்படணும். திமுக அரசு வெக்கப்பட்டு மாணவன் ஏன்னா வெக்கப்பட முடியாது. ஏன்னா செய்கிறதே அது தானே, அசைன்மெண்ட்டே அது தானே. தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருந்துடக்கூடாது. அது வந்து உறுத்தலாக இருக்குது. இப்போ வந்து தேர்தல் நெருங்கிடுச்சுல்ல, அதனால் தமிழ் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி 4 வார்த்தைகளை போடுவாங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இல்லை உலகத் தமிழர்களுக்கு ஏதேனும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் திமுகவை எப்போதும் எதிர்க்கட்சி வரிசையிலே வைக்க வேண்டும். இதுதான் வந்து தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பாலபாடம். இது நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு இது மாதிரி திமுக வந்து எப்பவுமே வந்து எதிர்க்கட்சியில் வச்சோம்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் ஒரு அநீதி நடக்கா உடனே கொந்தளிப்பாங்க, போராட்டம் நடக்கும். தமிழர்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்களோ உடனே போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் இவனை மறந்து கூட நீங்கள் வந்து பரவாயில்லையப்பா நல்லா பண்ணுறாங்களப்பா அப்படின்னு கொஞ்சம் வந்து இலகி போய் சரி ஒரு ஆட்சியை கொடுத்து பார்ப்போம்னா ஃபுல்லாக வந்து இறங்கி அவங்க பண்ண வேண்டிய போராட்டத்தில் இப்போ நீங்கள் பண்ணணும். ஆமாம், பண்ணவங்கள தூக்கி உள்ளே வைப்பாங்க. இதுதான் வந்து அதை வந்து நியாய வேற செய்வாங்க. விவசாயிகளை தூக்கி உள்ளே வைக்காங்கல்ல, அது மாதிரி நியாய வேறப்படுத்துவாங்க. அதை செஞ்சுட்டு கூச்சமே இல்லாமல் விவசாயிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்கேயா டெல்லியிலேருந்து விவசாயிகள் நம்ம பஞ்சாப் சிங்கிகள் வருவாங்கல்ல, அதை விவசாயி தோழர்களோட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சீனை போடுவாங்க. இதுதான் வந்து இவர்களுடைய கூத்து. இந்த அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் வந்து அந்த மக்கள் திருவள்ளூர் மாவட்டத்துடைய மக்கள் பிரச்சனை பற்றி பேசி சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலத்தோட நடக்கலை, சமூக நீதி பேச அங்கே உள்ள அட்டவணை பிரிவை சேர்ந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு அட்டவணை பிரிவினர் ஒரு 20 பேர் 80 பேர் வசிக்கிற ஒரு இது அவங்களுடைய வீடு இந்த மாதிரியான பிரச்சனை. அந்த நிலத்தை வந்து ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அரசு தாரை வார்க்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அந்த விஷயத்தில் அவர் பேசும்போது ஊடகங்கள்ட்ட இதை சொல்கிறார். யூபி பீகாரில் நடப்பதை விட மோசமாக தமிழ்நாட்டில் அந்த அட்டவணை, நம்ம தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், அதில் உடன்பாடு கிடையாது. அட்டவணை பிரிவினர் மீது இப்படி ஒரு தாக்குதல் விஷயங்கள்லாம் நடக்குது, அவர்கள் வாழ்வாதாரங்களை சிதைக்கிற வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு ஆரம்பித்து மிக கடுமையாக வந்து திராவிட அரசியலை கடுமையாக கேள்விக்குள்ளாக்குறார். இது வந்து கூட்டணி கட்சியில் இருக்க விசிகாவின் அமைப்பில் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன், பொறுப்பில் இருக்கார். அப்படின்னா அப்போ வந்து திருமாவளவனுடைய ஒப்புதலோட இந்த வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கா அப்படின்னு பலரும் சந்தேகப்படுவாங்கல்ல. எப்பவுமே அவர் நீ சந்தேகப்பட மாட்டீங்க, நான் சந்தேகப்படுறேன். இல்லை, அவர் எப்பவுமே அவரை எதிர்த்து தான் அவரை திருமாவளவனை எதிர்க்கிறார். ஆமாம், எதிர்த்து தான் பண்ணுவார். அவர் முன்னாடி அந்த மாதிரி தான் பண்ணார். ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த பெரியார் விருதோட நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் மான மரியாதையோட இருக்காருங்க, சுயமரியாதையோட இருக்காருங்க. கோபி நயினார் சுயமரியாதையோட இருக்கார். கோபி நயினாருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அனுசரணையாக இருக்க வேண்டிய தேவை இதில். அவர் படம் இயக்குனாரு, அந்த படத்தையும் சிறப்பான வெற்றி படமாக கொடுத்தாரு. அடுத்து அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இன்னும் 2-3 படங்கள் இருக்குது. சிக்கல் இல்லை அதில். அது அந்த டைம்ல இந்த ஆட்சியாளர்கள் விட மாட்டாங்க. ஆனாலும் நான் வந்து இயல்புல இருப்பேன் அப்படின்னு சுயமரியாதையோட பேசுறாரு. திருமாவளவன்ட்டு அது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிதானே எடுக்கப்படுது தோற்றத்தில். திருமாவளவன் மாறி தினசரி அண்ணாரிவாரத்தில் போய் குட் மார்னிங் நான் கூட்டணியில் இருக்கேன்னு பேசுறாரு. அவங்க கட்சிக்காரர்கிட்டையாவது இந்த சுயமரியாதை இருக்கே அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடையலாம், அவ்வளோதான். கோபி நயினார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், சரியாக பேசுகிறாரு இந்த விஷயத்தில். திராவிடம் வந்து குறிப்பாக அட்டவணை பிரிவினர்களுடைய அவர்களை வெறுமனே வாக்கு வங்கியாக பயன்படுத்து. பொதுவாக அட்டவணை பிரிவுகிட்ட இது இருக்குது தானே, கசப்பான அனுபவம் இருக்குது. திராவிட ஆட்சியில் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, தொடர்ந்து அதை சொல்லிட்டே தான் இருக்காங்க, பதிவு பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பட் அதற்கான நீட்சி எதுவுமே அதை முன்னெடுத்து செய்யக்கூடிய இன்னைக்கு வந்து அந்த மக்களுக்கான பெரும்பான்மையான ஒரு வாக்கு வங்கிகளை கொண்ட ஒரு கட்சியாக விசிகா இருக்குது. அந்த தலைமை தானே பேசணுங்க. கீழே அடித்தளத்தில் இருக்கிற எல்லா சிறுத்தை குட்டிகளுக்கும் திராவிட கட்சிகள் மீது கோபம் இருக்குது.
திமுக தங்களை இழிவுபடுத்துது, அவமானப்படுத்துது, ஒரு கொடியேற்ற முடியல, ஒரு ஊருக்கு போக முடியல, அவர் பேரை சொல்ல மாட்டுக்காங்க, எல்லா அவமானங்களையும் சந்திக்கிறார்கள். அதனால் அவர் அடிதளில் கோவப்படுறாங்க. ஆனால் தலைமை என்ன சொல்லுது? கொத்து கொத்தாக விசிகாவினரின் வாக்குகள் திமுகவுக்கு விழ வேண்டும்னு சொல்லுது. அப்போ தலைமை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க? கட்சியில் இருக்கிறவன் அப்படி தான் மனநிலை. அப்போ தலைமை வந்து இந்த விஷயத்தை அது சுயமரியாதையோட ஆணித்தரமாக நின்று சண்டை செய்யும்போது அந்த மக்களுக்கு விடிவு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இப்போ இந்த விஷயம் கூட தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் தான். ஆனால் அவர்கள் அட்டவணை பிரிவினர். அவர்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அவர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டால் கேள்வி எழுப்பணும். அதை விசிக செஞ்சாலும் யார் செஞ்சாலும் இல்லை, அது வந்து சரியான நம்மள மாதிரியான ஒரு சக மனிதர்கள். வேறு மொழி பேசுகிறவங்கனால அவர்களுடைய உரிமை பறிக்கப்படணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதனால் கோபி நாயனார் அவர்கள் பேசியது சரி. அதை நேருக்கு நேராக திராவிடத்தை வந்து மிக சிறப்பாக குற்றவாளி கொண்டில் ஏற்றுறாரு. யூபியில் நடக்கிற அந்த அட்டவணை பிரிவினர் மீதான நடக்கிற கொடுமைகளுக்கும் இங்கே நடக்கிற விஷயத்துக்கும் ஒரு துளியும் வேறுபாடு இல்லைன்னு குத்தி காட்டார். அது ஏற்கனவே வந்து பெரியார் அவர் கேள்வி கேட்டு அந்த விமர்சனம் பண்ண உடனே தான் வந்து எல்லாம் வந்து பெரியாரிஸ்டுகள் எல்லாம் வந்து பாஞ்சி பராண்டி இது பண்ணோன்னா ஒரு பகடா அவங்க விருதாச்சு அதாச்சுன்ட்டு தூக்கி போட்டார். அப்பவும் வந்து திருமாவளவன் வந்து சமாதானப்படுத்தினார்னு நினைக்கிறேன். கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து உணர்ச்சி வசப்படாதீங்கன்ட்டு. ஆனாலும் கோபி நாயனாரிடம் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாவது அந்த சுயமரியாதை இருப்பதனால அவர் இயங்கிக்கிட்டு இருக்கார். இன்னும் அவர் முழுமையான சிறுத்தை குட்டியாக மாறவில்லை. அதுதான் இதில் வந்து தெரியுது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி. நன்றி.